ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டான பால் பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பால் பூரிக்கு மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த நெய் எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பூரி கட்டையில் வச்சு தேய்க்கும் போது எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து பிசையாத அளவுக்கு இந்த மாவுலே ஒட்டாமல் தேய்ச்சி எடுத்துடணும். அந்த அளவுக்கு மாவை டைட்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளார பால் பூரிக்கு தேவையான பாலை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கசகசா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கசகசா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இப்படியே அரைச்சிங்கன்னா இது அரைப்படாது. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்படும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 6-7 முழு முந்திரியாக சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அரை முந்திரியாக இருந்தால் இதுக்கு டபுளாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டேன். இது கூட தேங்காய் துருவல், 1/4 மூடி தேங்காயை நீங்கள் கை துருவலை வச்சு துருவாதீங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக துருவிக்கோங்க. இப்படி பொடி துருவலாக சேர்த்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வடிகட்ட போகிறதில்ல. இது நல்லா அரைப்படுறதுக்காக இந்த மாதிரி பொடி துருவல் தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம தேங்காய் எடுத்த கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தம் 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ 2 கப் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எப்போ சேர்த்துக்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நான் வடிகட்டில் டைரெக்டாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் இது கூட சேர்த்துருக்கேன். மொத்தம் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் காய்ச்சி ஆறின பாலை, திக்கான பாலை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் சேர்த்து அரைச்ச பொருள் எல்லாமே திக்காகக்கூடிய பொருள் தான். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இது கட்டிப்படாது, ஏன்னா பால் சேர்த்துருக்கறனால. இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் நல்லா கரையட்டும். இந்த இனிப்பு ரொம்ப ஓவர் இனிப்பாக இருக்காது, சரி இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஓவர் இனிப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 25 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு திகட்டல் இல்லாமல் இருக்கும். அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா 50 கிராம் சுகர் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வரணும். கொஞ்சம் அடுப்பு தீயை ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க, கைவிடாமல். சுகர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்காகணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. மிதமான சூட்டுக்கு இருக்கும் நம்ம பூரியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம பூரி தேய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு 1/2 ஹவர் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை குட்டி குட்டி உருண்டைகளாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முறை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிங்க. இப்போ நான் குட்டி குட்டியாக தான் தேய்ச்சி எடுக்க போகிறேன், ரொம்ப பெருசாக தேய்க்காதீங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டி உருண்டைகளாக எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சிடலாம். இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கனமாகவும் தேய்க்க தேவையில்ல, ரொம்ப நைஸாகவும் தேய்க்க தேவையில்ல. என்ன ஒன்று குட்டியாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சூடேறின எண்ணெயில் இந்த பூரியை போட்டு எடுத்துடலாம். பூரி கொஞ்சம் ஒயிட்டாக எடுக்காமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும். இப்போ இந்த மாதிரி பூரிகளை எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துருக்கேன். இப்போ பாலும் நல்லா மிதமான சூட்டுக்கு இருக்குது. இப்போ அந்த மிதமான சூட்டில் இருக்கிற பாலில் நம்ம இந்த பூரியை நல்லா டிப் பண்ணி விட்டு எடுக்க போகிறோம். பூரியை இதில் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பூரியை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா திருப்பி விடுங்க 2 சைடும். இது சட்டுன்னு ஊறிடும், ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். 2 திருப்பி திருப்பிட்டு பூரி எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பூரிகளையுமே நான் நல்லா டிப் பண்ணி விட்டு பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பால் பூரியை பிளேட்டிங் பண்ணியாச்சு. கடைசியாக இதுக்கு மேலே கார்னிஷுக்காக பொடி பொடியாக நறுக்கின பாதாமை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் பூரி ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.